நாடும் எங்கள் உள்ளங்களில் சிறப்பான இடத்தை பெறுகிறது. இது அர்த்தமுள்ள கதைகளையும் போதனைகளையும் சித்தரிக்கிறது. இன்று நமது 4ஆம் மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்கள் மூவரில் ஒருவன் மட்டுமே என்ற மெய்யான நாடகத்தை எடுத்துக்காட்ட உள்ளனர். இதில் குஷ்டரோகி, வழுக்கை தலைவன், குருடன் போன்ற பாத்திரத்தில் நடித்து காட்ட உள்ளனர். அவர்களை வரவேற்கிறோம். இஸ்ரவேலர்கள் 3 பேரை சோதித்து இறைவன் வாய்ப்பளித்து அதன் பின் அவர்கள் எப்படி இருந்தனர் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக எடுத்துரைக்க அன்பு தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த ஹதீஸை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ், இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்தார்கள். இதனை சாராம்சமாக கொண்டு நம் பள்ளி மாணவர்கள் நாடகமாக நடித்து காட்ட வந்துள்ளனர். காட்சி 1. பங்கேற்பவர்கள்: வானவர் குஷ்டரோகி. ஒரு வானவர் மனித கோலத்தில் தோன்றுகிறார். உனக்கு என்ன வேண்டும்? கேள். வேற என்ன வேண்டும்? என் உடலில் இருந்து அழுப்பான நோய் தீர வேண்டும். அழகிய உடல், அழகிய நிறம் வர வேண்டும். வானவர் தன் கையால் அவனை தடவினார். என்ன ஆச்சரியம்! உடனே என் தொழிலை செய்யாவிட்டதே. கை, கால், முகம் அனைத்தும் அழகிய தோற்று அளிக்கிறது. இதற்கு மேல் உனக்கு என்ன செல்வம் தேவை? ஒரு ஒட்டகம் கிடைத்தால் போதும், அதை வைத்து நான் பிழைத்துக் கொள்வேன். வானவர் கையசைத்தார். கர்ப்பிணியான ஒரு ஒட்டகம் ஓடி வந்தது. இதில் அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வானாக. காட்சி 2. பங்கேற்பவர்கள்: வானவர் வழுக்கை தலையன். வானவர் மனித கோலத்தில் தோன்றுகிறார். உனக்கு என்ன வேண்டும்? வழுக்கை தலையில் முடி புடைக்க வேண்டும். பார்ப்பதற்கு நான் அழகாக இருக்க வேண்டும். அப்படியே ஆகுக. அவர் அழகான தோற்றத்துடன் அடர்ந்த முடியுடன் காட்சி அளித்தார். உன் பிழைப்புக்கு என்ன வேண்டும்? ஒரு மாடு கிடைத்தால் போதும், அதை வைத்து நான் என் பிழைப்பை பார்த்துக் கொள்வேன். வானவர் கையசைத்தார். கர்ப்பம் நிறைந்த ஒரு பசுமாடு வந்தது. இதை வைத்து பிழைத்துக்கொள். இதில் அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வானாக. காட்சி 3. பங்கேற்பவர்கள்: குருடன். வானவர். வானவர் மனித கோலத்தில் தோன்றுகிறார். உனக்கு என்ன வேண்டும்? இறைவன் எனக்கு பார்வையற்ற நிலையை மாற்றி கண்ணொளி தர வேண்டும். இதுதான் என் கோரிக்கை. வானவர் அவரது கண்களை தடவி விட்டார். பளிச்சென்ற பார்வை வந்தது. தன் 2 கண்களால் அவர் ஆனந்தமாக அகிலத்தை கண்டு மகிழ்ந்தான். உனக்கு எந்த பொருள் பிரியமானது? ஆட்டுக்குட்டி. வானவர் ஒரு ஆட்டை கொடுத்து விட்டு சென்றார். இம்மூவரும் செல்வ செழிப்பில் அபரிதமான வளர்ச்சியை கண்டனர். ஒவ்வொருவரும் மிகப்பெரிய பண்ணையாக மாற்றி மிகப்பெரிய செல்வத்தை அடைந்தனர். வானவர், குஷ்டரோகி, குருடன் மற்றும் வழுக்கை தலையனாகிய இம்மூவரும் சந்தித்த போது என்ன நிகழ்ந்தது என்பதை காணலாம். காட்சி 4. பங்கேற்பவர்கள்: வானவர் ஒட்டகப்பண்ணை முதலாளி. இடம் ஒட்டகப்பண்ணை. வானவர் மனித கோலத்தில் தோன்றுகிறார். ஐயா, நான் ஒரு ஏழை. எந்த வழியும் இல்லாமல் உங்களிடம் வந்துள்ளேன். என் பயணத்தை தொடர அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக தாங்கள் தான் உதவ வேண்டும். தங்களுக்கு இப்பெரும் செல்வத்தையும் அழகிய நிறத்தையும் ஆரோக்கியமான தோலையும் வழங்கிய அல்லாஹ்வின் பெயரால் வேண்டுகிறேன். எனக்கு ஒரு ஒட்டகம் கொடுங்கள், தயவு கூறுங்கள். அதெல்லாம் முடியாது. எனக்கு ஏகப்பட்ட கடமைகள், பிரச்சனைகளும் உள்ளன. நீயும் ஒரு காலத்தில் நோயாளி மற்றும் மேலையாக தானே இருந்தார். அந்த அல்லாஹ் தானே உனக்கு சுகத்தை கொடுத்து நோயை நீக்கி வைத்து சொத்து செலுத்தி அளித்தார். ஞாபகம் இல்லையா? என்ன பேசுகிறாய்? அப்படி இல்லாமையே அதுவும் இல்லை. இது என் பரம்பரை சொத்து. அப்படியானா உன் பழைய நன்மைக்கு நீ திரும்ப இறைவன் வழி செய்வானாக.
காட்சி 5. பங்கேற்பவர்கள்: வானவர் மாட்டுப்பண்ணை முதலாளி. இடம்: மாட்டுப்பண்ணை. நான் ஒரு ஏழை வழிபோக்கன். பயணத்தின் நடுவே நிற்காதியாகிவிட்டேன். ஏதோ தங்களால் என்ற உதவி செய்யுங்கள். அதை வைத்து என் பயணத்தை தொடர நன்றாக இருக்கும். நீ உன் பழைய நிலைமையை அடைவாய். அல்லாஹ் செய்த நன்றியை மறந்துவிட்டாய். அவர் தன் பழைய நிலையான வழுக்கை தலையை மற்றும் ஏழை நிலைமையை அடைந்தார். காட்சி 6. பங்கேற்பவர்கள்: வானவர் ஆட்டுப்பண்ணை முதலாளி. இடம்: ஆட்டுப்பண்ணை. நான் ஒரு வழிபோக்கன், கண் பார்வையற்றவன். தங்களிடம் உதவி கேட்டு வந்துள்ளேன். ஏனென்றால் தாங்களும் முன்பொருகாலத்தில் கண் பார்வையற்றவராக ஏழையாக தான் இருந்தீர்கள். எந்த அல்லாஹ் தங்களுக்கு கண்ணொலியை கொடுத்து செல்வத்தை வழங்கினானோ அந்த அல்லாஹ்வின் பெயரால் வேண்டுகிறேன், உங்கள் பண்ணையில் இருந்து எனக்கு ஒரு ஆட்டினை வழங்குங்கள். அதை கொண்டு என் பயணத்தை நான் தொடர்வேன். ஆமாம், நானும் ஒரு காலத்தில் குருடனாக தான் இருந்தேன். ஏழையாக பிச்சை எடுத்து கொண்டிருந்தேன். அந்த அல்லாஹ் தான் எனக்கு கண்ணொலியும் இந்த பண்ணை செலுத்தும் தன் அருளால் வழங்கினார். நீர் என் பண்ணையில் வராடியல எத்தனை வேண்டுமானாலும் ஓட்டி சொல்லும். அந்த அல்லாஹ்வின் மேலானே, இன்றைய தினம் நீ எதை எடுத்தாலும் நான் உண்மை எந்த வகையும் தடுக்க மாட்டேன். பரிசிக்க வந்த வானவர் பகீர் குளத்திலிருந்து விடுபட்டு அவரை நோக்கி சொன்னார்: நன்று நன்று, நீர் கொடுக்கும் எதுவும் எனக்கு தேவையில்லை. நீங்கள் மூவரும் 3 வகையில் சாதிக்கப்பட்டீர்கள். அதில் நீ மட்டும் ஜெயித்து விட்டீர். அல்ஹம்துலில்லாஹ். படிப்பினைகள்: நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். மேலும் நாம் இருந்த நிலையை மறந்துவிடக் கூடாது. இந்த உலகின் அனைத்து செல்வங்களும் அல்லாஹ்விற்கே உரியவை. அவன் நாடியவர்களுக்கு அதை வழங்குகிறான். நம்மில் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் நாடிய எந்த வகையிலாவது சோதனை வரும் என்பது இதன் மூலம் புலனாகிறது. நம்மால் முடிந்த அளவு உதவிக்கரம் நீட்ட வேண்டும். இதனால் இறைவன் இந்த உலகிலும் மறுமையிலும் நமக்கு வெற்றி அளிப்பான். பேராசை பெருநஷ்டம் என்ற பழமொழிக்கு ஏற்ப பேராசை கொண்டவன் நஷ்டமடைவான் என்பது இதன் மூலம் நிரூபணமாகின்றது. எங்கள் இளம் சிறார்களின் தாக்கமான நடிப்பு என்னை பெரிதும் ஆச்சரியமடைய வைத்தது. குஷ்டரோகி, வழுக்கை தலையன் மற்றும் குருடன் ஆகிய பாத்திரங்களை சித்தரிப்பதில் காட்டிய அர்ப்பணிப்பு மற்றும் முயற்சி மிகவும் பாராட்டத்தக்கது. எங்கள் 4ஆம் மற்றும் 1ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அவர்களின் சிறந்த நடிப்புக்காக ஒரு பெரிய சபாஷ் கொடுத்து வாழ்த்துவோம். இந்த நாடகத்தின் பாடங்கள் நம்மை அனைவரையும் புரிதலுடனும் வாழ தூண்டட்டும்.